படம் பண்ண முடியாம போனதுக்கு காரணம் இவதான். போதும் பாட்டி, போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். ஐயோ டேய், என்னடா சொல்லுவ? என்ன சொல்லுவ? வேணாம் பாட்டி. ஏய் எழிலு, வேண்டாம், விட்டுரு. இவ சொல்லட்டும் பாக்கியா, சொல்லட்டும். சொல்லுடா, என்ன சொல்லுவ? நீ படம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அமிர்தா இல்லைன்னு சொல்ல போறியா? ஆமா, அதுக்கு காரணம் அமிர்தா இல்லதான். இப்போ இந்த நிமிஷம் நான் படம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க மட்டும்தான். நானா? நான் என்ன பண்ண? கடைசியில பிளேட்டை ஏன் பக்கம் திருப்புறியா? நான் படம் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் பாட்டி. நீங்க மட்டும்தான் காரணம். டேய், என்னடா உளர்ற? நான் எதுவும் உளரல, உண்மையை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ப்ரொடியூசரை பார்த்து கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணி வச்சிருந்தேன். அவரும் கொஞ்சம் சேஞ்சஸ் சொல்லியிருந்தாரு. அதை மட்டும் நான் பண்ணியிருந்தா அந்த படத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. என் மேல இருந்த தடையை கூட எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவர் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிருந்தேன். அவர்கிட்ட கதையை சொல்ல கிளம்பும் போதுதான் வீட்டுக்கு போலீஸ் வந்திருந்துச்சு. எதுக்கு தெரியுமா? உங்களை தேடி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களை வெளியே கொண்டு வரணும்னு என்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். நான் டைரக்டர் ஆகாம போனதுக்கு காரணமே அமிர்தாவும் கிடையாது, அமிர்தாவோட ராசியும் கிடையாது, நீங்க தான். உங்களோட புள்ள பாசம் தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்க மேல துளி கூட அக்கறை இல்லாதவர் கூப்பிட்டாருன்னு நீங்களும் அவரோட போனீங்கல்ல, அதுதான் இங்க எல்லாத்துக்கும் காரணம். நீங்க மட்டும் அப்ப கொஞ்சம் யோசிச்சிருந்தா நீங்களும் ஜெயிலுக்கு எல்லாம் போகாம நிம்மதியா வீட்டுல இருந்திருக்கலாம். நானும் போய் கதையும் சொல்லியிருப்பேன், அட்வான்ஸும் வாங்கியிருப்பேன், படமும் பண்ணிருப்பேன். நீங்க நினைச்ச எல்லாமே இங்க நடந்திருக்கும். ஆனா இங்க எதுவுமே நடக்க முடியாததுக்கு காரணம் நீங்க மட்டும்தான்.